மீனா, என்ன கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, நாம என்ன பண்ண போறோம்னு கேட்க, அப்படிதானே? வாழும் வர போராடுவோம், வழி நிச்சயமா இருக்கும். பயப்படாம இரு தவிலே. போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், பாதையை நாம தான் உருவாக்கணும். பாதை என்னைக்கு இருக்காது, அந்த பாதையை நாம தான் உருவாக்கணும். பாதையை உருவாக்கிட்டா போற பயணம் ஈஸியா இருக்கும் பாத்தியா? அந்த பாதை தான் கொஞ்சம் கடினம் தான். பாதையை உருவாக்கணும்னா பல அடி, வேதனை, அவமானம், சில தவிப்பு, சில இழப்பு எல்லாம் பட்டுதான் ஆகணும். ஆனா நாம எங்க போக நினைக்கிறோமோ அங்க கட்டாயம் போக முடியும். இந்த இழப்பு, அவமானம், கஷ்டம், நிந்தனை இதெல்லாம் பார்த்தா நாம எங்க போக நினைக்கிறோமோ அங்க போக முடியாது. கஷ்டத்தை பார்த்துட்டு இங்க நின்னு கஷ்டப்பட போறியா, இல்ல பாதையை உருவாக்கி கஷ்டப்பட்டுட்டு போக வேண்டிய இடத்துக்கு போக போறியா? இல்ல கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணும். இழந்ததை நம்ம மீட்டு எடுக்கணும். நாம கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனிய அவன் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். எந்த உண்மையுமே தெரிஞ்சுக்காம தினேஷ் அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டார்ல. பிரச்சனை என்னன்னே தெரியாம அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டு போயிட்டாரு. போனவங்க நினைச்சே இப்ப வருத்தப்படுறேன். நாம இப்ப எப்படி போய் மீனாக்குட்டி என்னங்க உன் பேக் வச்சுட்டு வந்துட்டா? ஆமா சாரிங்க, கொண்டாங்க. இந்தா. தேங்க்ஸ்ங்க. எதுக்கு தேங்க்ஸ்? வீட்டுக்கு இப்பதான் வந்தேன், வந்து பார்த்தா உன் பேக் கட்டுல இருந்தது, அதான் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன். உங்களுக்கு எந்த கோவமும் இல்ல? எதுக்கு கோவம்? இல்ல நாங்க வேண்டாத வேலை பார்க்கணும், உங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் கோவமே அதான். எந்த வேலையில தான் பிரச்சனை இல்ல, இந்த வேலையில இல்லாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. அதுக்கு என்ன பிரச்சனை வந்தா நீ என்கிட்ட வந்து நின்ன, நீ ஏதான சரி பண்ண வந்திருக்க, இதுல என்ன இருக்குது? வயலுக்கு போற, பக்கத்து வளர்ப்புக்காரன் சண்டைக்கு தான் வாரான், பிரச்சனை இல்லாம இருக்குது. எல்லா தொழிலையும் பிரச்சனை இருக்கும், பார்த்து சமாளிச்சுட்டு வா. அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லாங்க, ஒவ்வொன்றும் இல்லாட்டாலும் ஒவ்வொருத்தரும் இல்லாம இருக்கணும்னு. இவரை வச்சு பிரயோஜனம் இல்லைனாலும் ஒவ்வொருத்தரியமாவது பண்ணாம இருக்காரே. அப்ப உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா? எங்க நீங்களும் சண்டைக்கு வருவீங்கன்னு நினைச்சேங்க. கண்டதையும் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு கேஸ் தோத்து போயிடாத, கொஞ்சம் தைரியமா வாதாடு. எது வந்தாலும் பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லாம அவமானப்படாம என்னைக்கு இருக்க முடியாது. எல்லாம் ஒரு கை பார்த்துதான் ஆகணும். களவும் கற்றுமாறன்னு சும்மாவா சொன்னாங்க? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். தைரியமா போயிட்டு வா. நான் ஒருத்த வாங்கிட்டு வயலுக்கு போயிட்டு வரேன். சரிங்க, நான் வயலுக்கு வரணுமா? வேண்டாம் வேண்டாம், நீ கேச பாரு, நான் ஒருத்த வாங்கிட்டு வயலுக்கு போறேன். சரிங்க. சமையல்லாம் எதுவும் பண்ணல? வேண்டாம் வேண்டாம், வயக்காட்டுல சட்டி கிடந்தது, கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டேன், நீ பாத்துட்டு வா. அக்கா குமார் பாவம்ல, ரொம்ப பயந்தேன்க்கா. எங்க குமார் என்கிட்ட வம்பி இழுப்பாவளோன்னு பயந்தேன். பரவாயில்ல, இப்பதான் மனசு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க குமார் ஒண்ணு சத்தம் போட்டா இன்னும் நிம்மதி இல்லாம போயிருமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். புரிதல் இருந்தா எதுக்கு சண்டை வரப்போகுது? மதனும் சதீஷும் குமார் கிட்ட பேசாம இருக்கணும். அதான்க்கா, தானும் கெடுக்க மத்தவங்களையும் கெடுக்கிறது. சேச்சே, குமார் அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்படியே இருந்தா சந்தோஷம் தான். ஆமா, நான் எத்தனை மணிக்கு கோட்டுக்கு வரேன்னாவ? இப்ப வாரேன்னு சொல்லியிருந்தாங்க, வந்துருவாங்களா இருக்கும். என்னம்மா, நீங்க என்ன கோட்டுக்குள்ள போகலையா? அத்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அத்தையை நான் கூட்டிட்டு வந்துட்டேன், ஒன்னா போனா நல்லா இருக்காதுன்னு இன்னும் முன்ன போக சொன்னா, வந்துருவா. சரிங்க மாமா, நீங்க உள்ள போங்க, நாங்க வரோம். மாமனாரே, கேஸ்ல ஜெயிப்போம், பயப்படாம இரு. உங்க அத்தையே கதை இறங்கி இருக்கா, ஜெயிக்காம இருப்பீங்களா என்ன? மாமனாரே. புரியுது, அப்ப நீங்க எதுக்குன்னு கேக்குற, அப்படித்தானே? கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கும், குட்டையை குழப்பணும், அதுக்குதான் உங்க அத்தை என்ன இறக்கணும். அப்பா கண்ணை கட்டுதே, குட்டை குழப்பினாதான் ஜெயிக்க முடியுமா? அப்படி இல்ல, குட்டையை குழப்பினாதான் மீனை பிடிக்க முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கலந்து அடிக்கும் போதுதான் உண்மை வெளியில வரும். அதுக்காக தான் அத்தை என்ன கலருங்க சொன்னது. அஜய் அவன் வாயாலே குற்றத்தை ஒத்துக்கணும், அதுக்கு சில கேள்விகளை கேட்கணும், அதுக்கு எதிர்கட்சி தேவை. அதான் நான் கலை இறங்கினேன். இப்ப உங்க அத்தை மட்டுமே கேள்வி கேட்டா அவனால மனுப்ப முடியும், மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா அது சரி. என்னைக்குமே நாம பதில் சொல்ற இடத்துல இருக்க கூடாது, கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கணும். அப்பதான் எதிராளியா ஜெயிக்க முடியும். ஓ அப்படியா? கேள்வி கேட்கணும், அப்படிதானே மாமனாரே? எஸ், எப்பவும் நம்ம சைடு கேள்விதான் கேட்கணும், பதில் சொல்ற மாதிரி இருக்க கூடாது. எப்போ பதில் சொல்ற இடத்துக்கு நாம வந்துட்டோமோ அப்போ எல்லாரும் நம்மள குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணிடுவாங்க. நீ பதில் சொல்ற இடத்துக்கு வந்துட்டாலே தோத்துட்டேன்னு அர்த்தம். அது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம கேள்வி கேட்கிற இடத்துல தான் இருக்கணுமே தவிர பதில் சொல்ற இடத்துல இருக்க கூடாது. புரிஞ்சுது மாமனாரே. சரி, நான் கோர்ட்டுக்குள்ள போறேன், சீக்கிரம் வாங்க, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதான் ஜெயிச்சிரோன்னு தெரிஞ்சு போச்சே. அம்மா தமிழ், ஓ கம்பெனி ஃபைல போய் கொண்டு வந்துட்டல? கொண்டு வந்துட்டேன் மாமா. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா. கேள்வி கேட்கணுமா? ஓஹோ, அதான் சரிசு போய் உள்ள கேள்வி கேட்டோன்னு நான் தோத்து போயிருக்கேன். இதே நான் முன்னு கூட்டி கேள்வி சதீஷ்ட கேட்டிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதோ. அது இது தெரியாம போச்சுதே.
இதுக்குத்தான் அணு உள்ளவங்கள கூடயே வச்சிருக்கணுங்கிறது. ரொம்ப லேட்டா பதில் கிடைச்சிருக்க. அத நீ சொல்லாத, நீதான் மதனுக்கு குடுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிய. அதனால தான் ஜெயிச்சிருக்கேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் சமையல் கட்டில தான் நின்றுப்பேன். மதனு பேசியே என்ன கிச்சனுக்குள்ள அனுப்பியிருப்பாவ. அதான் அவிய வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லி குடுன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன தவிர எல்லாவளும் உஷாரா இருந்திருக்கா. எட்டி நாதா மட்டும் குவாட்டி விட்டுருக்க. நீங்க எல்லாம் விடல, நான் தான் விட்டுட்டேன். பாசம் காதலுங்கிற பேர்ல விட்டுட்டேன். தினேஷ் அதிகமா பேச விட்டேன், தோத்து போயிட்டேன். அன்னைக்கு நான் தினேஷ பேச விடாம விட்டுருந்தவன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மாமா சொல்ற சரிதான், நாம என்னைக்கும் மத்தவங்க பேச அளவுக்கு விட்டுருக்க கூடாது. தினேஷ் கேள்வி கேட்க கேட்க நான் பதில் சொல்ற இடத்துல நின்ன போய் தான் நான் தோத்துட்டேன். உண்மைதான், நான் எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தேன்னா தினேஷ் அன்னைக்கு அத்தனை வார்த்தை பேசிருக்கே மாட்டாரு. இப்படி நிரந்தரமா பெரிய அவசியமும் வந்திருக்காது. ஆஹா, நல்லா இருக்குதே. ஓ, இதுதான் மந்திரமோ? நம்ம மாமியார்கிட்ட யாராவது கேள்வி கேட்கறத பாத்திருக்கீங்களா? நம்ம அன்னக்கிளியத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம அன்னக்கிளியத்தை எங்க இருந்தாலும் கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. அத்தை கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சே அந்த இடத்துல யாருமே இருக்கிறது இல்ல. அப்படி நவுண்டு போயிருவாங்க. அங்க அத்தை ஜெயிப்பாங்க. இதுதான் சரியா இருந்திருக்கு. நாம கூடயே இருந்து இதை மிஸ் பண்ணிட்டோமே. பாத்தீங்களா, போட்டும் கேஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு மேல இடத்துல இருந்து கொடுக்குற பிரஷருக்கு மீனாவெல்லாம் ஏதாவது பண்ணணும் போல வருது. எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரு போதும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் சொன்னா அவளை நம்ம அப்படியே விட்டுட்டு போயிருவோம். அந்த நம்பிக்கை கூட நம்ம மேல அவளுக்கு இல்லையே. என்ன நந்தங்கிற உண்மை சொல்றாளான்னு பாருங்க. சரி விடுங்க, நம்மள நம்பல விடுங்க. அக்கா, சரி மதனே. என்னங்க சொல்லுங்க, எதுக்கு பாக்குறீங்க? புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு இருக்க. ஒண்ணு இல்ல, ஆபீஸ்க்கு போறேன்னு. இதுதாங்க ஆபீஸ். இன்னைக்கு இந்த கேஸ் விஷயமா அங்க வர வேண்டியது இருந்தது, அதாங்க வந்தேன். ஆமா, நீங்க எங்க எங்க டூட்டி விஷயமா வெளியில போறேன்னு சொன்னீங்க? ஆஹா, கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டா. கேஸ் விஷயமா தான் வந்திருக்கேன். நானும் என் வேலை விஷயமா தாங்க வந்திருக்கேன். என்கிட்ட உன் புத்திசாலித்தனத்தை காட்டுற. அப்புறங்க டூட்டி எப்ப முடியுது? முடியும் போது முடியும். பாத்தீங்களா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல. வீட்டுல இருந்தா இப்படி நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ண முடியுமா என்ன? என்னங்க கோர்ட் ஆரம்பிச்சாச்சு, கிளம்பு. நீங்க வரல, உங்களுக்கு வேற கேஸா? என்ன இவ்ளோ கேள்வி கேக்குறா? நீங்க சொல்லுங்க. ஆமா, சரிங்க, எனக்கு கோர்ட்டுக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். என்ன மதனே, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, உங்களை கேட்கவே விட மாட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். எப்படிடி அந்த சதிச்சு போய் உள்ள என்னமோ எடுத்து கொடுத்தது, அதனால கேள்வி கேட்க முடியல. நீதான் முந்திக்கிட்டியே. எப்படி இனி என்கிட்ட கேள்வி கேப்பாவ? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஏங்க, கோர்ட்ல பாத்துக்கலாம் எப்படி உண்மை வரும்னு. உண்மை வந்துருங்க, சத்தியம் ஜெயிக்குங்க, நீதி ஜெயிக்குங்க. நம்ம பேசினா ஜெயிச்சிருவோம்னு நம்ம பேச விடாம பண்றாங்களாம். எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? இந்த நாளுங்க தானே உலகத்தையே கரைச்சு குடிச்சிருக்கோம். இந்த விஷயத்த தெரியாம இருப்பாங்களா? அப்ப இனி நம்ம கேள்வியை கேட்க முடியாதா? நமக்கு இல்லாத ட்ரைனிங்கா? எப்படி இவங்க வாயிலிருந்து உண்மை வரைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த கேஸ்ல ஜெயிக்கணும், ஜெயிப்போம், கட்டாயமா ஜெயிப்போம். இழுச்சிங்க, நேரம் ஆயிட்டுன்னு சொல்ல வந்தேனே. வாங்கடி போயிடுவா. என்ன இருக்கு? ஏன் சிரிக்கிற? சொல்லு. சம்பவலி, சம்பவலி. இல்ல மதனே, இது நம்மள குழப்பதுக்கு தான், விடுங்க. நாம அந்த கேஸ்ல இவங்க ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இவங்க நம்மள புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்களுக்கு அவங்களே ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை, யார் தயவும் இல்லாம நம்மளே ஜெயிச்சிருவாங்கிற தைரியம் கிழிச்சாங்க. எப்படி நம்ம தைரியம் இவங்க ஜெயிக்க முடியும்? இவங்களால என்ன முடியும்? இவ்வளவு தைரியத்தை சுத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல இவங்க அவமானப்பட்டுற கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம நம்பிக்கை இல்ல. சரி விடுங்க, நம்ம அதுக்காக விட முடியுமா என்ன? இல்ல சதீஷே, இவங்க 4 பேர் ஒன்னா இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கவே முடியாது. என்ன சொல்ல வரீங்க? இவங்க 4 பேரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் இந்த கேஸை முடிக்க போறது இல்ல, நம்ம ஜெயிக்க போறதும் இல்ல. அதுக்கு பிரிக்கணும், நாளையும் தனித்தனியா பிரிக்கணும். அப்பதான் இந்த கேஸை நம்ம ஜெயிக்க முடியும். இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஜெயிக்க? இந்த கேஸ் நம்ம எப்படி முடிக்க? நமக்கு மேல இருந்து பிரஷர், அது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. வர மண்டைங்க திமிரு, உடம்பு முழுக்க திமிரு, தைரியம், நான் ஜெயிச்சுவாங்கிற ஆணவம். அப்படி இல்ல மதனே, நம்மளால ஜெயிச்சா நாளைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு பீத்த முடியாதுல்ல. இப்ப அவங்களா இந்த கருத்தை பண்ணா நாங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சோன்னு பெருமை அடிச்சுக்கலாம்ல. பெண் சுதந்திரம், பெண்ணு
ஒரு பெண்ணா எதனால சாதிக்க முடியும்னு பேசி தெரியல அம்மாவே மாதிரி. அதான் இந்த நாளையும் பிரிக்கணும். அது முடியாது. செத்தாலும் நாளும் ஒன்னாதான் சாவும். ஒரே பிள்ளைல தூக்கி தான் மூடணும். என்ன பாக்குறீங்க? அதான் உண்மை. ஒருத்தி செத்தா கூட 3 தானா செத்துரும். இந்த 4க்கும் செத்து ஒத்த உசுறு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஒருத்தி போனா மொத்தமா போய் சேர்ந்துருங்க. நீங்க நாம பிள்ளைங்க எல்லாம் 2வது தான். இவங்க தான் முத. தமிழ பாத்தீங்கல்ல, தினேசு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா எவ்வளவு தைரியமா சுத்துதுன்னு. இதே சராசரி பொம்பளையா இருந்தா பிள்ளைங்களுக்காக செத்தே போயிருப்பா. இல்ல புசங்கால வந்து கெஞ்சி கூப்பாடு போட்டிருப்பா. ஆனா இவளை பாத்தீங்களா, இப்பதான் நம்ம தெளிச்சல சுத்திக்கிட்டு இருக்கா. இவங்களை பிரிக்க முடியும். நீங்க வேற இல்ல. பிரிக்கணும். பிரிச்சாதான் இந்த கேஸ்ல நாம ஜெயிக்க முடியும். இந்த 4 பேர் இந்த குட்டையை குழப்பிடுவாங்க போலுக்க. அந்த அஜய் வேற பண திமுறல எங்கெங்க கேஸ் கொடுக்கணும் அங்கங்க கொடுத்து வச்சிருக்கான். அவன் நமக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். போலா குறைக்கு இந்த விக்கி பொண்ணு தர வேற மண்ட காயுது எனக்கு. அப்படி இந்த அஜய் கொலை பண்ண போனவன் எவன் தான்? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்குது. போன 3 பேரும் ஒரே அளவுல இருந்தானுங்களாம். அது எப்படி உலகத்துல ஒரே அளவா இருக்க முடியும்? 3 பேரும் ஒரே அளவா இருந்திருக்கானுவ. ஒருத்தன் துண்டு பெடி குடிச்சிருக்கான், ஒருத்தன் மேல பீர்வாடு அடிச்சிருக்குது, இன்னொருத்தன் ஏதோ செண்டு அடிச்சிருக்கான். இதெல்லாம் எப்படி எவ்வளவு ஆக முடியும்? ஆனா 3 பேரும் ஒரே மரத்திலே இருந்திருக்கானுவ. என்ன இவளுக்கு ஆலோசி செட் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? சொல்ல முடியாது. இவளுக்கு அந்த காரியத்தை பண்ணாலும் பண்ணிருப்பாளுங்க, இல்லன்னா அந்த காரியத்தை இவளுகளே முடிச்சிருப்பாளுங்க. இல்ல வழக்கு ஒண்ணு போல இருந்திருக்குது. பேசுனது எல்லாம் ஆம்பளை தான். அதுல வேற கட்டைப்பேடி குடிச்சிருக்கான் ஒருத்தன் சாரையும் குடிச்சிருக்கான். இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா யாரு போனான்னா இப்ப ஒரே குழப்பமா இருக்குது. இந்த 3 துரி விசாரிச்சவனா ஏதாவது உண்மை கிடைக்குன்னு பார்த்தா ஆஹா வாய திறக்கவே மாட்டேங்குதுல. மீனாக்கெல்லாம் ஒரு சப்புன்னு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். அப்பப்ப எங்க அம்மா வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அடி கொடுத்தவெல்லாம் பொழப்பாளா, ஒரு அடி கொடுத்த அத்தனை ஒப்பிச்சிருவான்னு பார்த்தேன். நடக்க மாட்டேங்குது. நான் அப்படிதான் கேள்வி ஆரம்பிச்சேன். நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கே வீட்டுல இருந்தவ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு மேல நான் கேள்வி கேட்டா எனக்கு இருக்க மரியாதை போயிடும். அதான் அமைதலா இருக்கு. எனக்கு தான் சம்பவம் இல்லாம இருக்க முடியாது. அவ பாசத்துக்கு அடிமை தொலைச்சிட்டேன். அதனால அவளை எதுவும் கேள்வி கேட்க முடியல. அதான் நான் சொல்றேன், 4 பேரையும் பிரிப்போம். 4 பிரிச்சு வேடிக்கை பார்த்தாதான் நமக்கான விடை கிடைக்கும். சரி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் துணையா இருக்கேன். இந்த 4 பிரிச்சாதான் விடை கிடைக்கும்னா அது வேலையும் பார்ப்போம். குமார் ஒத்துக்கணுமே. குமார் தானே, நான் பேசிக்கிடுதேன். அட மதனே நீங்க வேற. காலையில அவங்கிட்ட பேசினேன், பல்லாமே கண்ணத்துல அரைஞ்சிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா மதனே, இத பத்தி குமார் கிட்ட பேசினேன். என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குன்னு பல்லாமே அரைஞ்சிட்டான். என் பொண்டாட்டி பேசுறதுக்கோ அவளை பத்தி பேசுறதுக்கோ எனக்கு மட்டும் தான் உரிமை. நீ இத பத்தி பேசுன தம்பின்னு பார்க்க மாட்டேன், குழி தோண்டி புதைச்சிருவேன்னு சொல்லிட்டான். குமாரா? ஆமா, பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இனி அவ ஆட்டம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் மைனி கிட்ட காட்டிக்க மாட்டான். ஆனா மறைமுகமா சப்போர்ட் பண்றான். நான் அவங்கிட்ட சொன்னேன், இது பெரிய பிரச்சனை, பேப்பரு டிவின்னு வேற 4 அடிச்சுவாங்கன்னு. நம்ம குடும்ப மானமே போயிரும். எவ்வளவு சொல்றேன்? எல்லாரும் கேவலப்படுத்தினா என் பொண்டாட்டி தப்பானவளா ஆயிருவாளா? அவ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். எவன் 4 அடிச்சு எனக்கு என்ன போகுது? பேப்பரு டிவில வரட்டுமே, அதுக்கு என்ன அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். ஆனா நம்மளால அதை ஏத்துக்க முடியாத. அதானே, நம்மளால எப்படி இதை ஏத்துக்க முடியும்? நாளைக்கு இந்த மாதிரி கேஸ்ல இத்தனை 4 பெண்கள் இருக்காங்களான்னு பேப்பர்ல எல்லாம் வந்தா நம்மளால தலை காட்ட முடியுமா? அதுக்கு தானே திரேசு தப்பிச்சு ஓடிட்டாரு. தான் அவமானப்பட்ட கூடாதுன்னு அவர் ஓடி போனாரு. எனக்கு என்னமோ இந்த கேஸ் போற போக்க பார்த்தா பல மர்மம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சியும் லேஸ் பட்டவன் கிடையாது. என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த 4 வேலை உண்மையா மறைக்குது. பெரிய மர்மத்தோட மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, முடிவுல பெரிய அவமானம் காத்துட்டு இருக்கு. நமக்கும் சேர்த்துதான். தாலி கட்டிருப்போம்ல, அப்படி விட்டு ஏதாவது நடக்கட்டும். அப்பதான் இருக்குது உண்மை சொல்றாங்கன்னு பாரு. நீ என்ன கோட்டு கொண்டிருக்க? உனக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ வீட்டுக்கு போ. நீ என்ன காப்பாத்துனது போதும். இந்த கேஸை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கும் தெரியும். டேய் மரியாதை வீட்டுக்கு போ. இந்த கேஸுக்கு உனக்கு இப்ப எந்த சம்பந்தம் இல்ல. அப்படி தானே வந்து மாட்டுக்கிடாத. போ வெளியில. என்ன போதும்னே, மனசாட்சி ஊத்திக்கிட்டே என்னால வாழ முடியல. இந்த கேஸ்ல நானே இருக்கேன். கடைசி வரைக்கும் இருந்துதான் ஆகணும். டேய் அதான் சர்ச்சையை சொல்லிட்டாரு. உனக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு. சர்ச்சை சொல்லலாம், என் மனசாட்சி சொல்ல மாட்டேங்குத. இங்க பாருனே, நீ என்ன காப்பாத்துறது இருக்கட்டும், அண்ணிய கோட்டை விட்டுறாத. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க பாரு. அதான் உன் மேல நம்பிக்கை வரணும்னே. நீ புருஷனை கேள்வி கேட்டிருந்தா அண்ணி எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. நீ போலீஸ் ஆபீசராவே கேள்வி கேட்கிற, எப்படி உங்ககிட்ட பதில் சொல்லுவாங்க? இல்லட்டால்வையில பதில் சொல்ல மாட்டாளுக்கடா. இந்த 4ம் ஒரே உசுறு. ஒருத்தர் காப்பாத்திக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் உசுரை கொடுத்தாலும் கொடுப்பாங்க தவிர உண்மை சொல்ல மாட்டாங்க. உனக்கும் எனக்கும் அப்படி ஒரு நட்பு கிடைக்கல. பொறாம நீ போடா. இல்லனே, இந்த கேஸ்ல நான் இருக்கேன், நான் தேவைப்படும். அதான் நான் வந்துட்டேன். நான் அதே கொலை பண்ணது உண்மைதானே? என்ன நான் சொல்றேன், நீ எதுக்கு அவனை கொலை பண்ண போன? அது எனக்கு அவனை பிடிக்கல. அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ எதுக்கு அவன் வீட்டுக்குள்ள போன? அவனை எதுக்கு நீ கொல்ல பார்த்த? அது அப்பா கிட்ட சண்டை போட்டு இல்லாதானா, கை காசு இல்ல, அதான் திருட போனேன். தொலைச்சுலாம் கழிச்சு போடவா? என்னடா சம்பந்தம் பேசிட்டு இருக்க? உன்கிட்ட இல்லாத பணமா? இல்ல நான் நம்ப சொல்றேன். உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு எல்லாம் நாங்க டீட்டெயில் எடுத்துட்டோம். சும்மா திருட போனேன் நான் தொலைச்சுவேன். பல கோடி உன் அக்கௌண்ட்ல இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும். அது என் பேர் இல்ல, இல்ல அப்பா பேர்ல தான் இருக்குது.
அப்போ சார் இப்போ கமிஷனரா இருக்கீங்களே அந்த பணம்? அது எனக்கு பத்தல. நான் பொண்ணு கிண்ணு தண்ணி கிண்ணி எல்லா பழக்கமும் உண்டு. பத்தல, அதான் வசதி அடிக்க போனேன். வேண்டாம் சொன்னா கேளு, மரியாதையா வீட்டுக்கு போ. அதான் உண்மை. நம்புனா நம்பட்டா போ. ஏண்டா ஏண்டா இந்த கேஸ் இந்த ஜென்மத்துல முடிக்க விடவே மாட்டீங்களா? அதான் சொல்றேன், நான் சரணடைதாங்க, நீ வேண்டாங்கிற. இங்க பார், நான் சரணடைஞ்சிட்டேன், இந்த கேஸ் இதோட முடிஞ்சிடும். சரணடைஞ்சுவேன், அப்புறம் ஆயுள் தண்டனை. செத்தாலும் வெளியில வர முடியாது, தெரியுமில்ல? முட்டாள்தனமா பண்ணாத, என்ன வேதனை படுத்தாத, போ. என்ன காப்பாத்த நினைச்சிட்ட, நான் என்ன காப்பாத்திக்கிட்டா இந்த நாள் உள்ள போயிடும். இந்த பார், என்னாலலாம் முடியாது. நான் அதை தப்பு பண்ணினேன், நான் சரணடைய போறேன். இதையும் மீறி எல்லாம் தடுத்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரணடைஞ்ச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மீனா இவனை சந்திக்காத வரைக்கும் இவன் பழைய விக்ரமா தான் இருந்தான், பொறுக்கி விக்ரமா தான் இருந்தான். எப்போ மீனாவை பார்த்தானோ அதுக்கப்புறம் உங்க தம்பி ரொம்ப நல்லவனா மாறிட்டான். என்ன சொல்ல வரீங்க? சந்திப்புலதான் ஏதோ ஒரு உண்மை நடந்திருக்கு. சந்திப்பு இல்லையா? எங்க? அதான் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தால, அது இவனை பார்த்துட்டு தான் வந்திருக்கா. கொண்டு விட்டதும் இவன் தான். ஆனா அன்னைக்கு அவ்வளவு கேட்டும் கொண்டு விட்டது யாரும் சொல்லவே இல்லையாவா? அங்க இருந்தது ரோகிணி, உங்க தம்பி, மீனா. இந்த 3 பேர் தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீனாவை 12 மணிக்கு வீட்டுல யார் கொண்டு விட்டு இருக்க முடியும்? முட்டாள் மாதிரி பேசாதீங்க. அன்னைக்கு 12 மணிக்கு வரும்போது பொண்ணுத்தோட பைக் சத்தம் தான் எனக்கு கேட்டது. என்ன சொல்றீங்க? ஆமா, தேன்மொழி நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாலா, அப்பதான் இவன் வந்தா. பொண்ணுத்தோட புல்லட் சத்தம் தான் எனக்கு கேட்டது. பொண்ணுத்தோட புல்லட் சவுண்ட் எனக்கு நல்ல வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியும். அவன் பைக் ஓட்டுற விதத்தை வச்சே நான் கண்டுபிடிப்பேன். அவன் கிட்ட வரும்போது நல்ல பிரேக் பிடிச்சு நிப்பாட்டுவான். அந்த சவுண்ட் எனக்கு நல்லா கேட்டது. கொண்டு விட்டது பொண்ணுத்துறை தான். ஆனா மீனா போனது ரோகிணி வீட்டுக்கு தானே. ரோகிணிக்கும் பொண்ணுத்துறைக்கு ஆவாத, அப்ப எப்படி பொண்ணுத்துறை அங்க வந்திருப்பான்? இதுதானே எனக்கு பல குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்குது. எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் ஒண்ணுதான், ஒரே பிளான போட்டு நம்ம குழப்பறாங்களோன்னு எனக்கு குழப்பமா இருக்குது. ஆனா இப்ப தமிழ், மீனா, செம்பொலி எல்லாம் பொண்ணுத்துறை சண்டை போட்டுருக்காங்களே, அது ஏன் நடிப்பா இருக்க கூடாது? நம்மள திசை திருப்பதுக்கு கூட இருக்கலாமே. பொண்ணுத்துறையை நம்பவே முடியாது. கிரிமினல், சரியான கிரிமினல். இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? என்ன? விக்கி இதுல எதுலயுமே சம்பந்தம் கிடையாது. அவன் தலையும் புரியாம வாழும் புரியாம தனியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனால இந்த கேஸை யோகிக்க கூட முடியல. அப்படின்னா அவனுக்கு இதுல எந்த சம்மந்தம் இல்ல. தம்பியார அவங்க இதுல கூட்டு சேர்க்கல. எனக்கு விக்கி தனியா சுத்தும் போதுதான் சண்டைகள் இன்னும் வளர்த்துது. தம்பியார இதுல சேர்க்காம இவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். தம்பிக்காரனுக்கு அண்ணன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொண்ணுத்தரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம். அவனை மாதிரி ஒரு குறுக்கு புத்திக்காரன் எவனுமே உலகத்துல கிடையாது. ஆனா அப்பாவி மாதிரி அதெல்லாம் சும்மா வெளி வேஷம் தான். ஆனா அவன் மீனா, செம்பல் எழுத்துக்கிட்டையும் அது உண்மையான பாசம் தான். ஆனா தூட்டின்னு வரும்போது அவன் பயங்கர கிரிமினல். இன்னொன்னு, இந்த 4 பேருக்காக அவன் எதுவும் பண்ணிருப்பானோ? நாம பேசாம ஆதிராவை தூக்கிட்டா நம்மள குழி தோண்டி புதைச்சுவான். மாமன் கூட பார்க்க மாட்டான். ஆதிரா மேல கை வச்சோன்னு தெரிஞ்சது. கை வச்சது நாம தானே, தெரிஞ்சாதானே. ஆதிராவை தூக்கி அவகிட்ட கேட்க வேண்டியதை கேட்டுட்டோம்னா அவன் ஆதிரா கிட்ட எழுதி சொல்லியிருக்க மாட்டான். ஆனா ஆதிராவை தூக்கிட்டோம்னா எதிரி நம்மள கண்டுபிடிச்சிட்டான்னு அவன் ஏதாவது வேலை பார்ப்பான். அதை வச்சு அவன் தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவன் சாதாரணமா இருந்தா எப்படி தூக்கிட்டு போனோமோ அப்படியே கொண்டு ஆதிரா விட்டுருவோம். நம்ம ஆதிராவை நம்ம தானே கடத்துறோம். அவருக்கு எந்த ஆபத்தும் வராத. இது சரிப்பட்டு வருமா? இந்த கேஸை நம்ம முடிக்கணுமா வேண்டாமா? இல்ல இந்த கேஸால நம்ம பைத்தியம் முடிச்சு தெரு சுத்தணுமா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கல நம்ம 2 பேருமே இந்த வேலையில இருக்க முடியாது, தெரியும்ல? பொண்டாட்டி மாதிரி தான் புரிஞ்சுக்கல, நாம தான் காரியத்தை இறங்கணும். அப்போ ஆதிராவை தூக்கிடுவோம். முடியுமா? முடியும். அப்புறம் பாருங்க, இந்த பொண்ணுத்துறை என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவானே, அப்ப என்னன்னு தெரிஞ்சிடல. இந்த 4க்கும் பொண்ணுத்துறைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கண்டுபிடிச்சல. எதிரி மாதிரி நடிக்காங்களா இல்ல உண்மையிலே எதிரி தானு ஆதிராவை கடத்தினா தெரிஞ்சிடும்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கோட்டு ஆரம்பிச்சிருவேன். இந்தா என் தம்பி வேற போய் சரணாடைய போறேன்ட்டு போயிருக்கான். இப்ப ஆதிரா வீட்டை தனியா தானே இருப்பா. அதான் கூட எப்பவும் தரணை வச்சுட்டு போறானே. எதுக்கு தரணை எப்பவும் துணைக்கு வச்சுட்டு போறான்? இன்னும் நோட் பண்ணிருக்கியா? வீட்டு பொம்பளைங்களுக்கு எப்பவும் பாதுகாப்புக்கு ஒருத்தர் வச்சுட்டு தான் பொண்ணு தர போறான். அப்போ அவன் பண்றது கிரிமினல் வேலைன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. எப்போ வேணாலும் அவன் வீட்டுல பொம்பளைங்களுக்கு ஆபத்து வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தருண் தானே வீட்டுல இருப்பான், பாத்துக்கலாம். நீங்க கோர்ட் வேலையை பாருங்க, ஆதிராவை எப்படி கடத்தணும்னு நான் பாத்துக்கிறேன். நீனா என்கிட்டே உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. ஜெயிச்சு காட்டுறேன்டி. எல்லாம் இவனால வந்தது. என்னடா தம்பி, அண்ணனை பல வருஷம் கழிச்சு பாக்குற, ஒரு ஆசை பாசமா என்ன எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. ஒன்னு நல்லா இருக்கேன்னு கேட்டுருவேன், நீ நல்லா தானே இருப்ப. எங்க ஒன்னால தானே மத்தவங்களா சாக வேண்டி இருக்குது. சாகுறீங்களா? சாவுங்க. உங்களுக்கு எல்லாம் சாவு மணி அடிக்கிறதுனடா வந்திருக்கேன். அப்புறம் என்னமோ கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துடா தம்பி. நடிக்காத, அதுக்கு தானே வந்த. இருந்தாலும் தமிழ் எனக்கு முன்னாடி ஓய மூடி. அவங்க எங்க வீட்டு பொண்ணு. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுன இல்ல,
அவ எப்படி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கலாம். இப்படி அவ வாழ்க்கை ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இதை நினைச்சுதானே இந்தியாவுக்கு வந்த வேலை முடிஞ்சுக்கலாம். கிளம்பு. இங்க பாரு, இது வரைக்கும் எவனோதான் உன்னை கொல்ல பார்த்தான். ஓர போக்க பார்த்தா நானே உன்னை போட்டு தள்ளிடான். போயிரு. பூமிக்கு பாரமா படா. வந்துட்டேன். நல்லா விசாரிக்கிறதுக்கு மண்ட காயுது. அன்னக்கிளி குடும்பத்துல ஆட்டம் ஆரம்பமாயிருச்சு. சரி தம்பி, நான் கிளம்பிட்டேன். வந்துட்டான். நல்லா இருக்கேன். எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி துருத்துன்னு வந்துட்டு இருந்தா மீனா. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் மேல கோபப்படவா இல்லைன்னா இறக்கப்படவானே தெரியல. கவலை இல்லாம சுத்திட்டு இருந்தா. தமிழ் அத்தனை பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தா. செம்பகலி குடும்பத்தை அழகா பார்த்துட்டு இருந்தா. மீனா குட்டி குழந்தைங்களை பார்த்துட்டு என் குடும்பம் நல்லா இருந்ததுடா. தமிழ் வாழ்க்கை நாசம் பண்றேன்னு எங்க வீட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்கான். இல்லடா, இந்த கேஸ் மட்டும் ஒரு முடிவு வரட்டும். நீ இந்தியா விட்டு எப்படி உசோட போறேன்னு நானும் பாக்குறேன். ஓ பொறதாண்டா போவோம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம் சித்தி. குடும்ப விஷயம் தானே சித்தி. குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நீ எனக்கு உருத்தானவா கிடையாது. வயசானாலும் உன் திமிரு போகவே இல்லைல்ல. இரு கிழவி, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா அன்னக்கிளி, வா அன்னக்கிளி. என்ன அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. தமிழ் கேஸ் விஷயமா நான் பேச வந்திருக்கேன். நான் இப்ப கோர்ட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். தாராளமா கேளு அன்னக்கிளி. அப்புறம் உன் பிள்ளைகள் எல்லாம் சைக்கிள் தானே? என் மருமக எப்படி இருக்கா? உன் மருமக ஒண்ணு என் வீட்டுல இல்லையே. என் மருமகளை நீ எடுத்துக்கிட்ட, அதுக்காக உன் மருமகளா ஆயிட முடியுமா என்ன? இப்ப நான் அதை பத்தி பேசுறதுக்கு நான் வரல. ஆமா, அவ ஏதோ உதவி கட்டு வந்திருக்காவன்னு நினைக்கிறேன். உதவி எல்லாம் இல்ல. உதவி கேட்கற அளவுக்கு கடவுள் என்ன வைக்கல. அந்த என்ஆர் கம்பெனி யாருடையது அது மட்டும் இல்ல. அப்புறம் பீட் அந்த கம்பெனி யாருக்குள்ளது அதையும் நான் தெரிஞ்சுக்கணும். அது என் மருமகங்களுதுதான். அது எப்படி அஜய் பேருக்கு மாறிச்சுது? மச்சனுக்கு தானம் பண்ணிருக்காங்க. இல்ல, தானம் தர்மமே பண்ணனாலும் ப்ராப்பர்ட்டி என்னமோ மாப்பிள்ளை பேர்ல தான் இருக்குது. நாமினேஷன்ல தான் அஜய்னு இருக்குது. அத வச்சு ஒரு சொத்தை வாங்கவோ விற்கவோ முடியாதே. ஐயோ, கேள்வி கண்டுபிடிச்சிட்டாளா? அப்படி நாமினேஷன்ல வச்சு வாங்கியிருக்காருன்னா அது சட்டப்படி குற்றம். அஜய் தமிழ் சேர வாங்கினது எல்லாம் அப்படிதான் வாங்கியிருக்குது. அப்போ எதுவுமே செல்லுபடி ஆகாது, அப்படிதானே? இல்ல இல்ல, என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே எங்க அண்ணன் பேருக்கு தான் கொடுத்திருக்காரு. எங்க அண்ணன் தான் நிவகத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. நான் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். முழுக்க முழுக்க ஓ ஹஸ்பண்ட் பேர் தான் எல்லாத்துலயும் இருக்குது. அப்போ அஜய் எப்படி இந்த சேரை எடுத்தா? அந்த விவரம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன அண்ணக்கிளி, என் மௌன பழி வாங்க வந்திருக்கியா என்ன? உன் மௌன பழி வாங்கதா இருந்தா அவன் கேஸ் எடுத்து நான் நடத்திருக்க மாட்டேன். என் அண்ணன் கேஸ் நீங்க எடுத்து நடத்தும் போதே எங்க அண்ணனை குழி பறிக்கத்தான் இந்த கேஸ் எடுத்திருக்கேன்னு தெரியும். நான் யாரையும் குழி பறிக்க வேண்டாம். நேர்மையா தான் போய்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லுங்க. அஜய்க்கு எதிராக தான் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அவனை காப்பாத்தணும்னா கம்பெனி யார் பேர்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சு ஆகணும். அதான் சொன்னேன் சித்தி, எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். பத்தத்தை பார்க்கலாமா என்ன? பத்தத்தை பார்க்கறது இருக்கட்டும் அன்னக்கிளி. எங்க வீட்டு வாரிசை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. யாரு யார் வீட்டு வாரிசே? நான் கேஸ பத்தி தான் பேச வந்திருக்கேன். என் வீட்டு வாரிசை விக்கிறதுக்கு இல்ல. என் வீட்டு வாரிசை பத்தி நீ வாயை திறந்தீங்க முத்தவனு கூட பார்க்க மாட்டேன். போலோன்னு அரைஞ்சிருவேன். எங்க வாய்ஸ நாங்க இங்க இருந்து வாங்காம போகிறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எங்க வீட்டு வாரிசு எங்களுக்கு வேணும். இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. ஆனா எங்க குடும்பத்துல வாரிசு இல்ல. முத்து மாதிரி 2 பசங்க எங்க வீட்டு வாரிசு. 2 வாரிசு இருந்தும் நாங்க அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்க வீட்டு வாரிசு வேணும். அது இப்ப இல்ல, எப்பவுமே கிடைக்காது. இல்ல என்ன தைரியத்துல வாரிசுன உரிமை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு அவளுக்கு எதுவும் இல்லன்னு ஆயி போச்சுங்க. எதுவும் இல்லன்னு தான் சட்டம் சொல்லிச்சு. ஆனா ரத்த சம்பந்தம் இல்லன்னு சொல்லாதே. தமிழ் அவ புருஷனும் சண்டை போட்டுக்க மாதிரி நாடகம் வேற. அவன் இதா சந்தர்ப்போட பிள்ளைங்களை கூட்டிட்டு ஓடியே போயிட்டான். அவன் எங்க தப்பிச்சு போறதுக்கு தான் பிளான போட்டுட்டான். எங்க பிள்ளைங்களை தாங்கிட்டு வந்து பிரிச்சுவாங்கற பயம். என்னம்மா அவன் பிள்ளை மாதிரி? அவன் புள்ளதான். அன்னக்கிளி, என்ன நீ அதிகமா பேச வைக்காத. இந்த கேஸ்ல இருந்து தமிழ் வெளியில வரணும்னா எங்க வீட்டு வாரிசை எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சா இந்த கேஸ் நாங்க வாபஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். அப்படி எங்க வீட்டு புள்ளைய வித்து தான் இந்த கேஸ ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. படிச்சிருக்கேன், என்கிட்ட திறமை இருக்குது. அதை விட நேர்மை இருக்குது. எப்படி இந்த கேஸ ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். புள்ளைய பத்தி பேசுறீங்க, தொலைச்சிருவேன். இப்போதானே தெரியுது உங்க பிளான்ல என்னன்னு. இப்ப இல்ல, எப்பவுமே நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்கவும் விட மாட்டா இந்த அன்னக்கிளி. நீ உசுரோட இருந்தாதானே இந்த கேஸ நீ வாதாடுவ.
நீ வாதாடும் போதே தெரியும் இந்த கேஸ்ல நாங்க தோத்து போயிரோனே. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனாதானே இந்த கேஸ் ஜெயிக்கும். இங்க பாரு அண்ணகிளி, நீ எப்படி இங்க வருவன்னு எனக்கு தெரியும். உனக்கு சாவு மணி அடிக்கதாண்டி நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நீ உசுரோட இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டு வாரிசு எங்களுக்கு கிடைக்காது. எங்க வீட்டு வாரிசுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குது. உன்னை கொன்னுட்டு அந்த கேஸ மூடி மறைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு போனா ஜெயிச்சிருவன்னு எனக்கு தெரியும். நான் செத்தாலும் இந்த கேஸ் ஜெயிக்கும். ஏன்னா போதாடுறது என் புருஷன்டி. புருஷ பலமே நீ தானே எங்களுக்கு தெரியும். நான் பலனா இருந்திருந்தா 20 வருஷம் தனியா வாழ்ந்திருக்க மாட்டாரு. பேர சொன்ன செவில்ல அரைஞ்சிருவேன். துப்பாக்கிய காட்டிட்டு நிக்கிற உனக்கு அப்பம் கூட நெஞ்சில பயம் இல்லைன்னா சாவ பார்த்து ஒரு நாள் பயந்தவா இல்லை இந்த அண்ணக்கிளி. மரணத்தை பார்த்து நான் பயந்திருந்தா இன்னைக்கு இந்த அண்ணக்கிளி வளர்ந்துக்க மாட்டா. சாவு என் கால் தூசிக்கு சமம். அப்படின்னா உன்னை மண்ணுக்குள்ள புதைக்கிற தவிர எனக்கு வேற வழி தெரியல. அன்னக்கிளி சிங்கம் தனியா சிக்கிருக்கு போலுக்கு. இன்னைக்கு செம வேட்டைதான். நல்ல சிவனுக்கு வேட்டையாட கொடுத்து வச்சிருக்கு. இப்பவும் பாத்தியா சிங்கம் மாதிரி தனியா தான் நிக்கிறா. பாரு அவன் முகத்துல கொஞ்சம் கூட பயம் தெரியுதானே. பயத்தை காட்டிட வேண்டியதா. அவன் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டான்னு எனக்கு தெரியும். மானத்தை பார்த்தும் பயப்பட மாட்டான்னு தெரியும். ஏன்னா அவளுக்கு மனதைரியம் அதிகம். அவன் மேலேயே அவளுக்கு நம்பிக்கை அதிகம். இப்ப சொல்ற அண்ணக்கிளி, என் பேரங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு. உன்னை கொன்னுதான் என் பேரன்களை நான் எடுக்கணும்னா அதையும் நான் செய்ய துணிஞ்சிருவேன். அது நடக்காது. என் பேர பிள்ளைல ஒரு நாள் உனக்கு தாரவாத்து நான் கொடுக்க மாட்டேன். இன்னும் என்ன பேசிக்கிட்டு காரியத்தை முடிச்சிட்டு வா. கொஞ்சம் இருமா, அவகிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அவ சாக போதுக்கு முன்னாடியாதே அவகிட்ட பேசிக்கிடுதே. அன்னக்கிளி எப்படி சாகத்தான் போல, அதுக்கு முன்னாடி என் கால விழுந்து கொஞ்சம் கெஞ்சிற. நீ சாகும் போதே உன் கூட நான் சேர்ந்து செத்துறேன். வாழை தான் கொடுப்பன இல்ல, சேர்ந்து செத்துடலான்னு பாக்குறேன். ஆனா நீ செத்த உன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். ஆனா என் ஆத்மா சாந்தி அடையாத. ஏன்னா என் ஆத்மா எப்பமோ அன்னக்கிளி என் கால எப்ப விழுந்து கெஞ்சுவா எப்ப விழுந்து கெஞ்சுவான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமே. அதுக்குத்தான் சொல்லுதேன், என் ஆத்மாவும் சாந்தி அடையணும்னா என் காலில் விழுந்து கெஞ்சிரு. ப்ளீஸ் அன்னக்கிளி. அடிக்கிறதுக்கு கூட என் விரல் உன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறவதா இந்த அன்னக்கிளி. ஆனா உன்னை கொல்லதுக்காக கைப்பட்ட கூட தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் மரணம் நிச்சயமா இப்ப இல்ல. எனக்கான வேலை பாக்கி இருக்குது. என்ன பாக்கியோ? உன்னை ஒளிச்சு கட்டுறது. என் வாரிசுகள்லாம் நல்லா நிம்மதியா வாழணும்னா இந்த விஷம் இந்த பூமியில இருக்க கூடாது. உன்னை அழிக்கிறதாண்ட என் முத வேலை. இது வரைக்கும் நான் உன்னை விட்டு வைக்கல, விட்டு புடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏதாவது சந்தர்ப்பத்துல சிக்குவானே. நீ ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு தெரியும். உன் கையாலதான் எனக்கு சாவுன்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை தொலைச்சிருவேன் தொலைச்சி. அப்போ என் கால விழுந்து நீ கெஞ்ச போறது கிடையாது. கெஞ்ச மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் நினைச்சா வலுக்கட்டாயமா கூட என் கால உன்னை விழுந்து கெஞ்சி வைக்க முடியும். ஏன்னா நான் ஆம்பல, நீ பொம்பல. பொம்பளை இல்லடா, பெண் சிங்கம். இந்த அன்னக்கிளி நினைச்சா இந்த நல்ல சிவனுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள் ஆக்க முடியும். நீ அவ்வளவு லேசாலாம் சாக கூடாது. நீ பண்ண போவத்தை நினைச்சு 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 புழு புழுவா துடி துடிச்சு சாகணும். வாழை பிடிக்காம மரணத்தை எதிர்பார்க்கணும். கதறி கதறி மரணத்தை வா வான்னு கூப்பிடணும். அப்படி பண்ணாமலாம் உன்னை லேசா சாகடிக்க மாட்டாங்க இந்த அன்னக்கிளி. நீ பண்ண வழிக்கு உடனே செத்துலாம் நினைக்கிறியா? அப்படி உன்னை உடனே சாகடிக்க நினைச்சிருந்தா என் புள்ள மீனா போதும். பிளாட்டா உன்னை போட்டு தள்ளிட்டு வீட்டுல பொம்மையோட உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பா. ஒரு துளி கூட சந்தேகம் வெளியில வராது. அப்படி உன்னை சாகடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. மரணத்தை வா வான்னு நீ கூப்பிடுற அளவுக்கு உன் மரணம் இருக்கணும். வேண்டாம் அன்னக்கிளி, வேண்டாம். மரணத்தை வா வான்னு கூப்பிட வைப்பா இந்த அன்னக்கிளி. இதுக்கு மேல உசுரோட இருக்க கூடாது. என் மரணத்தை நீ இப்ப எப்பவுமே நிர்ணயம் பண்ண முடியாது. இப்ப உன்னை போட்டு தள்ளனா உன் மரணம் இங்க தானே. அது ஒன்னாலையும் முடியாது, உன் அப்பனாலையும் முடியாது. என் மரணம் எப்பன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இல்ல. இப்ப உன்னை போட்டு தள்ளுறேன். இன்னைக்கு தான் உன் மரண நாள். இன்னைக்கு தான் உன் கடைசி நாள். அன்னக்கிளிங்கிற ஒரு ஆணி வேறு புடுங்கி எரிஞ்ச நாள். என்ன வேறோட புடுங்கி எரி பாப்பா. ஹாய் இங்க வா. அரே அரே 7 வருஷத்துக்கு நீ வெளியில வராததுக்கு நான் பண்றேன்டி. நல்ல சிவன்
எங்க தாரோட புடுங்கி ஏறி உன்ன மாதிரி தருதலை வீட்டுக்குலாம் வரும்போது அன்னைக்கிலியமா ஒத்தையில வரதுக்கு என்ன உன்ன மாதிரி கூமுட்ட நினைச்சியா? உன்ன மாதிரி தருதலை வீட்டுக்கு வரும்போதே காவலுக்கு நான் வந்தேன். இவ யாருன்னு உனக்கு தெரியல? டிஎஸ்பி ரோகிணி. டிஎஸ்பி ரோகிணி இல்ல, விக்ரம் பொண்டாட்டி. மருமகளா? ஓ மருமகள, விக்ரம் பொண்டாட்டி. அது ஒரு காலமும் நடக்காது. இல்ல இல்ல, விக்ரம் இப்படி பண்ணிருக்க மாட்டா. பண்ணல, இது வரைக்கும் பண்ணல, இன்னைக்கு பண்ண வைப்பேன். அன்னைக்கு வேண்டாம் வேண்டாம், இந்த போலீஸ்காரி ஒரு காலமா என் வீட்டுக்கு மருமகளாக கூடாது. நான் தான் உன் மருமக. இப்ப என்ன இதே கட்சி விடலண்டா இருப்பேன். இத பொத்து பொத்து மரணத்தை வா வான்னு நீ கூப்பிடணும். உன் புள்ள கூட இப்படி சந்தோஷமா வந்துருவேன் பாக்குறேன். வாழ்ந்து காட்டுறேன். இன்னைக்கு கோர்ட்ல வச்சு இவளுக்கும் விக்ரமுக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். அன்னைக்கு நீ பெரிய தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற. நீ பண்ண தப்பு விடவா நாங்க பெரிய தப்பு பண்ண போறோம்? 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது உனக்கு தெரியாது. என்ன என்ன? அது ஒண்ணு நினைக்கலையம்மா. ஐயாவுக்கு இப்ப தெரிய வேண்டாம். நான் மருமகளா அந்த வீட்டுக்கு போவேல, அப்ப தெரிஞ்சா போதும். டேய், ஒசாவு என் கையில தான். என் கையால தான் நீ திம்ப, என் கையால தான் நீ சாவ. அதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி. நோ, அதுதான்டா உண்மை. சும்மா ஒண்ணு அண்ணாக்கிளி சவால்லாம் விட மாட்டா. அதான் சொன்ன, மரணத்தை வா வான்னு நீ கூப்பிடுவ. ஆனா மரணம் வராது. இவ வர விட மாட்டா. அண்ணா அண்ணுவ புழுப்புழுத்துடா நீ சாகணும். நீ எனக்கு மட்டும் தான் பாவத்தை பண்ணுன்னு நினைச்சேன். இன்னும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்னு படம் எடுத்து வந்துகிட்டு இருக்கடா. ஓ அன்னைக்கு வேலை அமைதலா இருக்கான்னு பாத்தியா? உன்னால பாதிக்கப்பட்டவங்கள தேர்ந்தெடுத்துட்டு இருந்தேன்டா. பொறுக்கி எடுத்துட்டு இருந்தேன். நான் 4 வாய்ஸ்ல வச்சிருக்கேனே, பொறுக்கி எடுத்துட்டாங்க. உன்னால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுக்கி எடுத்துட்டாங்க. உனக்கு யார் வந்தா தெரியுமா? என் மாமியார். அதாவது பொண்டாட்டிங்க பேர்ல வச்சிருந்தியே அவங்கதான். நீ யார் யாருக்கு என்னென்ன பண்ணனே அத்தனை லிஸ்டும் கொடுத்துட்டாங்க. வேற ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி வெறுப்பேத்ததுக்காக அவளை வச்சிருக்கேன், இவளை வச்சிருக்கேன், அவளை இதை பண்ணேன் இதை பண்ணேன்னு உன் பெருமை பிராணத்தெல்லாம் அவகிட்ட நீ சொல்லியிருக்க. அவ கேட்டுட்டு இருந்துக்காடா பொறுமையா. ஏன் தெரியுமா? பின்னாடி உதவுன்னு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டா. நீ அவளை வெறுப்பேத்ததான் நினைச்ச, அவ ஆதாரமாக்கி வச்சிருக்கா. அவ்வளவு படம் எடுத்து வந்துட்டு இருக்கடா. சரிங்கம்மா, நம்ம கோர்ட்ல போய் கல்யாணத்தை பண்ணிட்டு மாமனார் கிட்ட மாலிங்கலத்துமா வந்து நிக்கிறேன். இல்ல, என் விக்ரம் ஒரு போது இதுக்கு சம்மதிக்க மாட்டான். அவன் சம்மதிக்க மாட்டான். அவனை சிக்க வச்சாச்சு, இனி அவன் தப்பிக்க முடியாது. அவனை பார்க்க பாவமா தான் இருக்கு, வழி இல்லையே. அவனை சிக்க வச்சாதான் உன்ன மாதிரி திமிங்கலத்தெல்லாம் பிடிக்க முடியும்னு இருந்திருக்கு. அதான் நீ அடிமையா வளர்த்தவன வச்சே உன் கதையை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். சிக்க வச்சது யாரு தெரியுமா? என் வளர்ப்பு தான், என் ஆசை வளர்ப்பு. நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். என் வளர்ப்பு மீனாடா. ஒரு வாட்டி சிக்கல, 2-3 வாட்டி சிக்கி இருக்கான். போதும். அன்னைக்கு நான் இதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இந்த போலீஸுக்காரி ஏன் மருமகளா? விக்ரம் ஒரு நாள் போலீஸுக்காரி ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். அவன் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். அவன் சம்மதம் தேவையில்லையே. ஏன் சம்மதம் முக்கியம் நல்ல சிவன். ஏன் சம்மதம் தான் போதாதா? உன் புள்ள சம்மதம் எனக்கு தேவையில்லை. அவன் என்ன கட்டல, நான் தான் அவனை கட்ட போறேன். இதே போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் உன் வீட்டுக்கு ஊரறிய உலகறிய மருமகளா வரப்போறேன். பேப்பரு, டிவி, நியூஸ்னு அப்படி பப்ளிசிட்டி ஆகும். பாரு, இங்கே இருந்து டிவி ஆன் பண்ணி வச்சு பாத்துட்டு வரட்டா மருமகளா. அப்புறம் அஜய போட்டு தள்ள போனதே யாருன்னு உங்களுக்கே கொஞ்சம் குழப்பம் இருக்குல்ல? இவ்வளவு பெரிய சதிக்காரியா இருந்திருக்காளே. அன்னைக்கிலே ஓய், துப்பாக்கி எடுத்துங்க வா. நான் சும்மா வச்சிருந்தேன். சும்மா வச்சிருந்தியா? சரி, அப்ப சும்மா தானே வச்சிருந்தேன். ஒரு 7 வருஷம் உள்ள வந்துட்டு வந்துரு. உங்க அண்ணன் பக்கத்துலயே போட்டு விட்டுறேன். என்கிட்ட துப்பாக்கி இல்ல. இப்ப இல்லடா, எப்பவுமே நீ இந்த அண்ணக்கிளிய ஜெயிக்க முடியாது. பொம்பளை நான் சொன்னா பொம்பளை. பொம்பளைய ஜெயிக்கணும்னா இனி ஒருத்தன் பிறந்து தாண்டா வரணும். நான் உன் கால்ல விழுந்து கெஞ்சுவேன். மரணத்தின் கால்ல நீ விழுந்து கெஞ்சுவ. உனக்கு மரணத்தை கொடுக்க போறவளே நான் தானே. இன்னத்துக்கு
என் வாரிசுனாலும் கோர்ட்ல வாதாட ஆரம்பிச்சிருக்கோம். அவள வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாளுவ. சும்மா அனல் பறக்கும் பக்கறியா? மாமனார் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொம்பளை வந்துக்கிட்டு எனக்கு மருமகளா? அப்ப தெரியும்டா உனக்கு பொம்பளைனா யாருன்னு. இனி நிம்மதியா ஒரு வயசு சோறு கூட நீ திங்க முடியாது. சொல்ல முடியாது. ரசத்தாச்சாலும் வச்சிருவேன், பார்த்து சாப்பிடு. நீனா பூமிக்கு பாரமா எதுக்கு சொல்லு? நீ இருந்தனா ஏன் புருஷன் சேர்த்து கெடுத்துருவ. அதனால கொஞ்சம் முடமாக்கி போடலான்னு பாக்குறேன். பயம் ஆட்டி படைக்குது. பொம்பளைன்னு சொன்ன இப்ப கத்தி சொல்லி பொம்பளை தானே. அவ பேசுனதுக்கு முகத்துல ஈ ஆடல. அவ செஞ்சு காட்டிட்டானா அதுக்கு தாண்டா இவ எங்கன்னு தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து விக்ரம் கண்ணுல பட வச்சு பழக விட்டு உன் கதைய முடிக்க வச்சிருக்க. ஈஸியா போன திமிர்ல போன ஆசையில ஒரு குடும்பத்தை தரமட்டமாக்கி 4 பிள்ளைங்களை அனாதையாக்கி பெத்தவளுக்கு வேசி பட்டத்தை கட்டி ஒன்னெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்க வாழ்க்கை பாப்பாங்க நினைச்சியா? அம்மா என்னடா உனக்கு துரோகம் பண்ணாங்க? அம்மா என்னடா உனக்கு துரோகம் பண்ணாங்க? அண்ணன் அண்ணன்னு சொன்னவங்கள அசிங்கப்படுத்திட்டடா பாவி. அப்படின்னா போக போக தெரியும்.